முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன வகுப்புல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல மாடல் நம்பர் 8 வரைக்கும் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதோட இன்னொரு டைப் தான் இது. சரிங்களா? இந்த பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம எளிய முறையிலும் பார்த்தோம், ஷார்ட்கட்லையும் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு வாழ்வியல் கணிதம் என்ற மாடல்ல நான் வச்சிருக்கேன். சரிங்களா? அந்த டைப்ல வச்சிருக்கேன். ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207 கூட்டு வட்டி கூட்டு தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 4623 ஆகும் எனில் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான், நீங்க அப்படியே ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த 3 பாகங்களா பிரிச்சுக்கிறா அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்னன்னு தெரியும். அல்லது ஏ பிளஸ் டி, அடுத்து என்னது ஏ மைனஸ் டி. இது எல்லாமே என்ன பண்ணும், கூட்டிக்கணும். ஸோ அதுதான், இதை நீங்க ஹோம்ஒர்க்கை கூட செய்யலாம். ஸோ இருந்தாலும் இந்த ஒரு கணக்கு நான் செய்யறேன், அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? இப்போ டிடி என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்னது 3a = 207. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 6 18 9 27. அப்ப ஏவோட வேல்யூ என்னது 69. ஏவோட வேல்யூ என்னது 69. அடுத்து போன கொஸ்டினுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க அந்த 3 எண்களோட பெருக்கல் பலன்னு சொன்னாங்க. ஆனா இங்க இரு சிறிய தொகைகளின் அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் அப்படின்ற ஒரு வார்த்தை பதிவு பண்ண. அப்ப இங்க இருக்கிறதுல ரொம்ப 2 சின்னது இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது அப்படின்னா இந்த 2 மட்டும் எடுத்துட்டா போதுமானது. a மைனஸ் டி ஏ ஈக்குவல் டு எவ்வளோ 4623. சரிங்களா? இப்போ ஏக்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், 69 அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்படின்னா 69 மைனஸ் என்னது டி ஈக்குவல் டு 4623 என்னது 69. சரி, இப்போ 69 இதையும் நம்ம என்ன பண்ணோம், அடிக்கணும். சரிங்களா? இப்போ இதை அடிக்கிறதுக்கு பதிலாக நான் எளிமையா மாத்தி சொல்றேன். இந்த 69 70ன்னு வச்சுக்கோங்க. 70 × 70 எவ்வளோ 4900. ஆனா இங்க எங்க இருக்கு 4623 தான் இருக்கு. அப்படின்னா இந்த 9 எதால பெருக்கனா 3ன்னு முடியும். கண்டிப்பா 7 தான் வாய்ப்பு. அப்போ அப்படின்னா 69 69 67 69 அப்படின்னா 4623. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன இருக்கு, இங்க மைனஸ் டி மட்டும் நான் வச்சுவோம். மைனஸ் டி ஈக்குவல் டு 67. இந்த 69 அது போல மைனஸ் 69 அப்படின்னு மாறிடும். சரிங்களா? இப்போ அப்படின்னா டி ஈக்குவல் டு என்னது -2. ஸோ இங்க மைனஸ், இந்த மைனஸ்க்கு மைனஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப டியோட வேல்யூ என்னது 2. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ கிடைச்சிச்சு, டியோட வேல்யூ கிடைச்சிச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் என்னது ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி. இப்போ ஏவோட வேல்யூ என்னது 69, டியோட வேல்யூ 2. 69 பிளஸ் என்னது 2 அப்படின்னா 67 69 71. ஸோ இந்த 3 பாகங்களா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. முதல் குழந்தை 67 ரூபாய் வாங்கும், இரண்டாவது குழந்தை 69 ரூபாய் வாங்கும், மூன்றாவது குழந்தை 71 ரூபாய் வாங்கும். சரிங்களா? ஸோ இதான் கணக்கு, இது ப்ரொசீஜர். இதுக்கு நம்ம எளிமையான ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். என்னது இது, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு போட முடியாது சார், ஷார்ட்கட்ல சொல்லுங்க சார் அப்படின்னா அதையும் நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னாக்கல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது போல வந்தாவே என்ன செய்யணும், கண்டிப்பா நம்ம என்ன செய்திருக்கணும் அப்படின்னா 3 கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். கண்டிஷன் நம்பர் 1 அப்படின்னா 3 எண்ணையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கணும் 207. அடுத்து 2 சிறிய தொகைகளை பெருக்கினாக்கல என்ன கிடைக்கணும் 4623 கிடைக்கணும். அடுத்து 3வது கண்டிஷன் என்னது, டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், சமமா இருக்கும். இப்போ ஆப்ஷன்ல இருந்து எடுப்போம். இப்போ ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருப்பாங்களா, இப்போ இந்த 3 கொடுத்துருந்தா பிரச்சனையே கிடையாது. இதுல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்க சொன்னா நீங்க ப்ரொசீஜர்ல போட்டுதான் ஆகணும். சரிங்களா? இப்ப பாருங்க 3ஐயும் கூட்டி பார்ப்போம். 70 140. ஸோ 207 கண்டிஷன் நம்பர் 1 ட்ரூ. சரிங்களா? அடுத்து 2 சிறிய தொகை, இதை பெருக்கலாம். 7 9 எவ்வளோ 63, 3ன்னு முடியுது, கண்டிப்பா அது இருக்கும். ஸோ அதுவும் ட்ரூ. அடுத்து இடைவெளி பாருங்க, 67க்கும் 69க்கு 2, 69க்கும் 71க்கு 2. ஸோ கண்டிஷன் நம்பர் 3 ட்ரூ. ஸோ இந்த 3 ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கணக்கு என்னது சரியானது. உங்களுக்கு தெரியலனாலும் இதை அப்படியே ஞாபகம் கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது, ஏற்கனவே நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த பகுதியை நடத்திருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வாழ்வியல் ரீதியாகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். முன்னாடி நடத்துதான் புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மாடல் நம்பர் 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா?
சரி வாங்க நம்ம அடுத்து கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் கண்டுபிடிப்போம். அடுத்த மாடல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூடுதல் மாடல் நம்பர் 9 கூடுதல் பார்க்குறோம். இந்த கூடுதல்ல டைப் 1 பார்க்குறோம். ஸோ அதில் 4-5 டைப் நடத்தி போறேன். ஸோ அதனால இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 8,7 1/4 6 1/2 5 3/4 அண்ட் சோ ஆன் என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 15 உறுப்புகளுடைய கூடுதல். சரியா? 15 உறுப்புகளுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நமக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறது 2 வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 2 வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒண்ணு என்ன அப்படின்னா ஜென்ரலா பார்த்தோம். ஜென்ரலா கொடுத்துருந்தா என்ன அப்படின்னா இப்போ Sn ஈக்குவல் டு n/2 2a plus n minus 1 into d இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட். இப்போ பாருங்க Sn ஈக்குவல் டு n/2 2a plus n minus 1 into d. சரிங்களா? சரி. ஸோ இப்போ அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா என்னன்றது என்னது 15, ஏன்றது என்னது 8, டி வந்து நமக்கு தெரியணும். டின்றது நமக்கு தெரியும் செகண்ட் டேர்ம் மைனஸ் என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்படின்னா இங்க இருக்கிறது கலப்பு பின்னமா இருக்கு, இது தகா பின்னமா மாத்திக்கணும். இதுக்குதான் நம்ம கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமா மாத்துறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே படிச்சோம். சரிங்களா? சரி இப்போ மாத்திக்கலாம். 7 எவ்வளோ 28, 28 பிளஸ் 1 29. அப்படின்னா 29/4 மைனஸ் என்னது 8. சரிங்களா? இப்போ அப்படின்னா இப்போ கிராஸ் பண்ணி செய்வோம். 29 8 எவ்வளோ 32 டிவைட் என்னது 4. இப்போ அப்படின்னா -3/4. அப்ப டியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்க என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சு, என்ன தெரிஞ்சிச்சு, ஏ தெரிஞ்சிச்சு, டி தெரிஞ்சிச்சு. இப்போ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். என்னோட வேல்யூ என்னது 15 டிவைட் என்னது 2. சரியா? ஏவோட வேல்யூ என்னது 8. ஸோ பிளஸ் என்னோட வேல்யூ 15 - 1, டியோட வேல்யூ -3/4. சரிங்களா? சரி இப்போ 15/2 இது என்னது 16, இது பிளஸ் என்னது 14 -3/4. சரிங்களா? இப்போ அடிச்சுக்கலாம். இது அடிச்சு அப்படின்னா 2, இது அடிச்சு அப்படின்னா 7. ஸோ இது ரெண்டுமே பெருக்கல் இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம பெருக்கிக்கலாம். அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடும். இப்போ 15/2 16 -7 எவ்வளோ 21 என்னது 2. சரிங்களா? சார் எல்லாம் ஒரே மாதிரி போட்டுக்கிறேன். ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் மாத்தி போட்டாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அடுத்து 15/2 அடுத்து 16 எவ்வளோ 32 மைனஸ் என்னது 21. சரிங்களா? டிவைட் பை என்னது 2. இப்போ அப்படின்னா 15/2 இங்க அப்படின்னாக்கல 11 டிவைட் பை என்னது 2. சரிங்களா? இப்போ இதை எங்கேயும் அடிக்க முடியாது, அதனால டைரக்டா அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 15 165 டிவைட் பை என்னது 2 2 4. அப்போ முதல் 15 உறுப்போட கூடுதல் என்னது 165/4. 165/4. சரிங்களா? சோ இது வந்து ப்ரொசீஜர். சார் எனக்கு தெரியவே தெரியாது சார், இந்த ப்ரொசீஜர்ல எப்படி போடுறதுன்னு ஃபார்முலா மறந்துட்டு சார் என்னால ஷார்ட்கட்ல போட முடியுமா அப்படின்னா அப்படியும் நம்மளால போட முடியும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்ற பாருங்க. இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். என்ன கண்டுபிடிக்க தெரியணும்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். டிஃபரன்ஸ் வந்து என்னது டி. டிஃபரன்ஸ் வந்து என்னது டி இல்லைங்களா? ஸோ அப்போ டிஃபரன்ஸ் வந்து என்னது 3/4. ஸோ -3/4 மைனஸ் என்னது 3/4. ஆமாவா இல்லையா? சரியா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும், நீங்க ஈஸியா கணக்கு பண்ணலாம். இதெல்லாம் நீங்க போடணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தது சிறப்பு. சரிங்களா? இப்போ டிஃபரன்ஸ் 3/4 கண்டுபிடிச்சிருமா, அந்த மைனஸ் எல்லாம் விட்டுருங்க. இந்த 3/4 ஆப்ஷன்ல எது வகுப்படுதோ அதாங்க ஆன்சர். ஆப்ஷன்ல எது வகுப்படுதோ என்னது அதான் ஆன்சர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்களேன். இப்போ ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க 164/4. அடுத்து பி 165/3. அடுத்து சரி 2ன்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து சி 165/4. அடுத்து டில 163/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க உங்க ஆப்ஷன். இப்போ ஆப்ஷன்ல இருந்து எப்படி போறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ 3ஆல வகுப்படக்கூடியதாகவும் 4ஆல வகுப்படக்கூடியதாகவும் இருக்கணும். இப்போ அப்படின்னா இது 3ஆல வகுப்படுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்படி செக் பண்றதுக்கு நான் முதல்ல ஏற்கனவே அடிப்படை கணிதத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்க அது பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து போய் பார்த்துட்டு வாங்க. வகுப்படும் தன்மை அப்படிங்கிற தலைப்புல நடத்திருப்பேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இதை நம்ம கூட்டி பார்ப்போம். 6 + 4 10. 10 + 1 என்னது 11. கண்டிப்பா அது 3ஆல வகுப்படாது. கண்டிப்பா அது என்னது ஆன்சர் கிடையாது.
அடுத்து 165 சரிங்களா. ஸோ கண்டிப்பா அது 1 + 6 7 7 + 5 என்னது 12. இப்போ 12 வந்து நமக்கு என்ன ஆயிடும், மூணால வகுப்படும் சரிங்களா. ஆனா கீழே எதால வகுப்பட்டு இருக்கணும், 4ஆல. ஸோ 4ஆல என்ன பண்ணிருக்கணும், வகுப்பட்டு இருக்கணும். ஸோ இங்க 2 இருக்கு, அப்ப அதுவும் என்னது ஆன்சர் கிடையாது. அடுத்து இப்போ 165 3ஆல வகுப்படுமா, வகுப்படும். 1 + 5 6 6 + 6 என்னது 12 12 3ஆல வகுப்படும். இதை 4ஆல வகுக்க முடியாது, அதனால 4 இடம் பெற்றிருக்கு. ஸோ கண்டிப்பா இது என்னது ஆன்சரா இருக்கணும். நமக்கு தெரியாது, இது என்னது ஆன்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 163 / 7, இங்க 7ஆல வகுப்படக்கூடிய எண் என்னது கிடையாது. ஸோ அப்ப கண்டிப்பா இது என்னது ஆன்சர் கிடையாது. அப்ப இது மட்டும் தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்க இவ்வளவு பெருசா போடணும்னு அவசியம் கிடையாது, டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சாவே என்னது போதுமானது சரிங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். மாடல் நம்பர் 9ல டைப் 2 பார்க்க போறோம் சரிங்களா, கூடுதல்ல. இப்போ டைப் 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துட்டு 15 உறுப்புகளோட கண்டுபிடி, முதல் 10 உறுப்புகளை கண்டுபிடி, முதல் 8 உறுப்புகளை கண்டுபிடி இப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இப்போ இந்த டைப்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா 0.40 + 0.43 and so on + 1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டா நமக்கு ஃபார்முலா தெரியும். அதுக்கான ஃபார்முலா என்னது, Sn = n/2 L + A. சார் நம்ம ஃபார்முலா படி தான் போட போறோமா அப்படின்னா ஷார்ட்கட்லயே போடுவோம், ஃபார்முலாவிலே போடுவோம். உனக்கு எது புரியுது அப்படின்னு பாரு. ஸோ புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ பாருங்க, இப்போ n நமக்கு என்ன தெரியணும். சார் நம்ம இதை இப்படியே வச்சு செய்யலாமா, இதை தான் மாத்திக்கலாமா அப்படின்னா தயவு செய்து மாத்திக்கோங்க. அதை மாத்தினா ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ இது டெசிமலா இருக்கு சரியா, டெசிமல் என்ன பண்ணணும், முழு எண்ணா மாத்திக்கலாம். இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை எண்கள் இருக்கு, 2 எண்கள் இருக்கு சரியா. அப்ப இது முழு எண்ணா மாத்தணும்னா 100ஆல பெருக்கினா போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம 100ஆல பெருக்கலாம், அது என்ன ஆயிடும் 40 43 சரிங்களா, 46 and so on 100ஆ மாறிடும். அது என்ன மாறிடும், 100ஆ மாறிடும். இப்போ முத உறுப்பு A சரிங்களா, அப்போ ஏன்றது என்னது 40. அடுத்து கடைசி உறுப்பு L, அதுதான் என்னது 100. அடுத்து டிஃபரன்ஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப 43ல இருந்து 40 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்க சார், இப்போ நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ ஃபார்முலா படி செய்யணும் அப்படின்னா முடியாது. ஸோ இதுக்கு நம்ம எல் கண்டுபிடிக்கும். சார் என் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ உறுப்புகள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கல n = L - A என்னது டி. அப்போ 100 மைனஸ் என்னது 40, டியோட வேல்யூ என்னது 3 அப்படின்னா என்னது 60 என்னது சாரி +1. அடுத்து +1 இப்போ அடிச்சு அப்படின்னா 20 + 1 என்னது 21. இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு, 21 உறுப்புகள் இருக்கு சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. ஸோ Sn = n/2 L + A சரிங்களா. இப்போ அப்படின்னா 21/2 எல்லோட 100 பிளஸ் என்னது 40 சரிங்களா. அப்ப 21/2 140. இப்ப அடிச்சுக்கலாம், அடிச்சிட்டோம் அப்படின்னா என்னது 70. இப்ப மல்டிபிள்லாம் 1 7 7 2 7 14, இந்த ஒரு 0க்கு 0. இப்போ S21 உறுப்புகளுடைய கூடுதல் 1470 அப்படின்னு சொன்னா அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற கொஸ்டின் என்னது டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. நாம அது என்னவா மாத்தணும், முழு என்ன மாத்தணுமா. இப்போ நாமளும் அதை என்ன பண்ணோம், மறுபடியும் டெசிமல்ல மாத்தியே சொல்லணும். இப்போ நம்ம 100ஆல பெருக்கிறதால இதை 100ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா வேல்யூ என்னது சேஞ்ச் ஆகாது. அப்ப இதுக்கு இது என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்தானத்தில் எப்படி வச்சுக்கலாம், அப்ப 14.7. அப்போ இதுதான் சரியான விடை. இதான் என்னது சரியான விடை. புரியுதுங்களா. இல்ல சார் எனக்கு இவ்வளவு பெருசெல்லாம் போட முடியாது சார், என்ன விட்டுருங்க சார், ஷார்ட்கட் சொல்லுங்க சார் அப்படின்னா அதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்றேன் வாங்க சரிங்களா. இதுக்கான எளிமையான ஷார்ட்கட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஷார்ட்கட் தெரியணும்னா கண்டிப்பா என்ன தெரியணும், டிஃபரன்ஸ் தெரியணும். டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னது 3 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்ப ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 14.5, பில 14.6, சில 14.7, டில 14.8 இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல எது ஆன்சர் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இங்க கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஸால இது எது வகுப்படுதோ அதுதான் என்னது ஆன்சர். இப்ப கண்டுபிடிக்கலாம் வாங்க. இப்போ 4 + 1 எவ்வளோ 5, 5 + 5 எவ்வளோ 10. 10 வந்து 3ஆல வகுக்க முடியுமா, முடியாது. அப்ப இது கண்டிப்பா என்னது ஆன்சர் கிடையாது. அடுத்து 10 11 இதை வகுக்க முடியுமா, முடியாது. அப்போ இது என்னது
ஆன்சர் கிடையாது. அடுத்து இது என்னது 8 8 12 12 கண்டிப்பா இதால வகுப்படும் 3ஆல வகுப்படும். அடுத்து இங்க அப்படின்னு வரணும்னா சோ 12 13 இது என்னது வகுப்படாது. அப்ப ஆன்சர் என்னது சி மட்டும்தான். சரிங்களா? சோ ரொம்ப எளிமையா நம்மளால செய்ய முடியும். சரிங்களா? தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுடைய இந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதே போல நம்மளுடைய அடுத்தடுத்த வகுப்புகள் தொடர்ச்சியா இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. வாங்க அடுத்த மாடல் போவோம். கூடுதல்ல டைப் நம்பர் 3 பார்க்க போறோம். சரிங்களா? டைப் நம்பர் 3 பார்க்க போறோம். ஏற்கனவே 2 டைப் பார்த்துருப்போம் அதுல. சரிங்களா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1 மற்றும் அதன் பொது வித்தியாசம் 4. இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் 120 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதுல கூடுதல் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நம்ம எழுதி பார்ப்போம். முதல் உறுப்பு ஏ அது 1 கொடுத்துட்டாங்க. பொது வித்தியாசம் டி 4 கொடுத்துட்டாங்க. சரியா? எஸ்என் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னது 120. அந்த எண் தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது ஃபார்முலா? எஸ்என் ஈக்குவல் டு n/2 2a plus n-1 into d. சரிங்களா? இதான் அதோட ஃபார்முலா. இப்போ கூடுதல் எவ்வளோ 120. ஸோ நான் 120 எழுதிட்டேன். சரியா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அது நமக்கு என்ன தெரியாது. அதுதான் நம்ம என்ன பண்றோம் n/2 அப்படின்னு எழுதி போறோம். சரிங்களா? அடுத்து 2a ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏவோட வேல்யூ என்னது 1, அதனால 1 எழுதிக்கிறோம். அடுத்து என்னோட வேல்யூ என்னது தெரியாது. அப்ப n-1. டியோட வேல்யூ என்னது 4, அதனால எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ அப்படின்னா இப்போ n/2 ஈக்குவல் டு n/2 2 பிளஸ் சரிங்களா 4n minus 4. சரிங்களா? இப்போ நம்ம கழிச்சுக்கலாம். ஸோ கழிச்சிட்டோம் அப்படின்னா n/2 சரிங்களா இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 4n minus 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னாக்கல சரிங்களா 4n மட்டும் இருக்கும். சரிங்களா? இந்த 2 இந்த மாதிரி கொண்டு வந்துருவோம் அப்படின்னா 120 × 2 என்ன ஆயிடும் 240 ஈக்குவல் டு சரிங்களா இப்போ அதை மல்டிப்ளை பண்ணோம் 4n² minus 2n. சரிங்களா? இப்போ எல்லாம் ஒரு பக்கம் நான் கொண்டு போயிடலாம். ஒரு பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் 4n² minus 2n minus 240 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது நாம இன்னும் மாத்திக்கலாம். என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் 2ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் எல்லாமே. அப்படின்னா 2n² minus n மைனஸ் என்னது 240 சாரி 120 அப்படின்னு கிடைக்கும். 120 ஈக்குவல் என்னது 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் மல்டிபிள் பண்ணா என்னது 240 கிடைக்கணும். சரிங்களா? ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும் சரிங்களா அதுல -1 அப்படின்னு கிடைக்கணும். இப்போ 240 கிடைக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த இலனுடைய பெருக்கிறது மாதிரி இருக்கணும். அப்படின்னாக்கல நம்ம எது பெருக்கலாம் அப்படின்னா 15யும் 16யும் பெருக்கலாம். 15 16 பெருக்கணும் என்னது 240. சரிங்களா? சோ இப்போ 240 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன வரணும் இங்க டிவைடட் பை 2 இருக்கு இல்லையா அதனால 2ஆல இதை வகுத்துக்கலாம். 2ஆல என்ன பண்ணலாம் வகுத்துக்கலாம். அடுத்து இங்க -1 வரணும் அப்படின்னா இதுக்கு இதுல பெருசுக்கு தான் கொடுத்துக்க முடியும். சரிங்களா? அப்போ -1 இப்போ கூட்டினா -1 பெருக்கணும் என்னது 240. சரிங்களா? இப்போ அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா n ஈக்குவல் டு n minus 15/2 1. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல இது அடிச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 8 கிடைக்குமா? அப்போ n-8 அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் சரியா? இப்போ என்னோட வேல்யூ இது என்ன ஆயிடும்? ஸோ இங்க பிளஸ் இருக்கா சரி பிளஸ் இந்த பிளஸ் என்ன ஆயிடும் n ஈக்குவல் டு -15/2 மாறிடும். அடுத்து இது என்னது n ஈக்குவல் டு 8 அப்படின்னு மாறிடும். சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து மைனஸ்ல இருக்காது. அப்ப கண்டிப்பா இது ஆன்சர் கிடையாது. 8 மட்டும் தான் ஆன்சர். அப்ப எத்தனை உறுப்புகளை கூட்டினா 8 சரி எத்தனை உறுப்புகளை கூட்டினாக்கல 120 கிடைக்கும். 8 உறுப்புகளை கூட்டினால் 120 கிடைக்கும். இது வந்து ப்ரொசீஜர். சரிங்களா? இதுக்கு ரொம்ப எளிமையான முறை இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுக்கு ரொம்ப எளிமையான முறை என்ன அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போறதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஆப்ஷன்ல இருந்து போகணும். ஆப்ஷன் ஏ உங்களுக்கு என்ன 6, பி வந்து 7, சி வந்து 8, டி வந்து 9 இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா போதுமானது. அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஆப்ஷன்ல இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஏவையும் எடுக்கக்கூடாது டியையும் எடுக்கக்கூடாது. ஒன்னு பிஓ அல்லது என்னது சிஓ தான் எடுக்கணும். ஸோ நான் சி எடுத்து ஆன்சர் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? இப்போ சி எடுத்து ஆன்சர் பண்ணி பார்க்குறேன். என்னுக்கு பதிலாக நான் 8ன்னு எடுக்கிறேன் 8. அடுத்து 2 ஏவோட வேல்யூ 1 பிளஸ்
8 மைனஸ் 1, டியோட வேல்யூ என்னது 4. சரிங்களா? அப்படின்னா இது அடிச்சோம் அப்படின்னா 4, இது அப்படின்னா 2, 7 நாங்க எவ்வளோ 28. சரிங்களா? 28. அப்போ அப்படின்னா 4 30. ஸோ நம்ம எவ்வளோ 12 120. 120 கிடைச்சிச்சா? இப்போ கண்டிப்பா இதுதான் என்னது ஆன்சர். ஒருவேளை எனக்கு நான் 7 எடுத்தேன் சார் அப்படின்னா இங்க கிடைக்கிற வேல்யூ எப்படி இருக்கும்? 120 விட குறைவா இருக்கும். அப்படி இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அடுத்த வேல்யூ எது பக்கத்துல இருக்கோ அதை எடுத்து ஆன்சர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஒருவேளை புரியல அப்படின்னா நிறுத்தி நிதானமா கேட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ இது டைப் 3. வாங்க அடுத்த டைப் 4 பார்க்கலாம். அடுத்து நாம இந்த கூடுதல்ல டைப் 4 பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டைப் 4ல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின் 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுவிடும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது நம்ம கூட்டுத்தொடர்ல இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான். சரி வாங்க இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 300க்கும் 600க்கும் இடையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ஒரு கூட்டுத்தொடரா நீங்க என்ன பண்ணணும்? உருவாக்கணும் முதல்ல. இப்ப கூட்டுத்தொடரா உருவாக்கணும் அப்படின்னா அந்த முதல் எண் எது அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 300 முதல்ல 7ஆல வகுங்க. 300 எதால வகுக்கணும்? 7ஆல வகுப்போம். 300 7ஆல வகுத்தோம் அப்படின்னாக்கல 4 7 எவ்வளோ 28. சரிங்களா? மீதி 2 2 7. சரிங்களா? ஸோ 14. மீதி என்னது 6. சரிங்களா? 6ஓட எதை கூட்டினாக்கல 7 கிடைக்கும் 1. அப்படின்னா 300க்கு அடுத்து வரக்கூடிய 7ஆல் வகுக்கக்கூடிய முத எண் என்னது 301. அப்ப இதோட முத எண் என்னது 301. அடுத்த எண் என்ன இருக்கும் 308. அடுத்த எண் 315. இதே போல அப்ப கடைசி எண் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கடைசி எண் கண்டுபிடிக்கிறதும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். சரியா? ஸோ என்ன 600 கொடுத்துருக்காங்க. அப்போ 600 7ஆல வகுக்கணும். சரிங்களா? 600 என்ன பண்ணும் 7ஆல வகுக்கலாம். 7 8 56. சரிங்களா? மீதி 4 7 எவ்வளோ 35. மீதி எவ்வளோ 5. இப்போ 5ஓட 2 கூட்டினாக்கல 7. அப்போ அது 600 தாண்டி போயிடும். ஸோ அப்போ இதனால என்ன செய்யணும் அப்படின்னா 600ல இருந்து இந்த 5 என்ன பண்ணணும் கழிச்சுக்கணும். இங்க கூட்டணுமா இங்க என்ன பண்ணணும் கழிக்கணும். அப்ப 600ல இருந்து 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்னது 595. அப்போ கடைசி உறுப்பு என்னது 595. இப்போ இந்த டைப் நாம எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி உருவாக்குறது என்ன அப்படின்னா டைப் 2ல பார்த்திருப்போம். சரிங்களா? உங்களுக்கு நீங்க இதுதான் டைரக்டா வரீங்க அப்படின்னா போய் டைப் 2 பார்த்துட்டு வாங்க. ஸோ 301 308 315 அன்சோவனா 595 என்ற உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னாக்கல ஃபர்ஸ்ட் என்னது இங்க இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இது போல கொடுத்துட்டா அப்படின்னா உறுப்புகள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. அது என்ன அப்படின்னு இங்க எத்தனை முறை வகுத்திருக்கோம் 85 முறை ஈவு கிடைச்சிருக்கு. அப்ப 85. இங்க எத்தனை முறை வகுத்திருக்கோம் 42. அப்போ 85 மைனஸ் என்னது 42. அப்ப எவ்வளோ 43. அப்ப இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு 301ல இருந்து 595 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்கு 43 உறுப்புகள் இருக்கு. இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். SN = என்னது n/2 L + A. ஏன்னா கடைசி உறுப்பும் முதல் உறுப்பும் கொடுத்துட்டு தான் நமக்கான ஃபார்முலா என்னது செகண்ட் ஃபார்முலா. ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ண போறோம். என்னோட வேல்யூ என்னது என்னோட வேல்யூ வந்து 43 இதோட என்னது 2. எல்லோட வேல்யூ 595 பிளஸ் ஏவோட வேல்யூ 301. சரிங்களா? சரி இப்போ அப்படின்னா 43 டிவைடட் பை 2 இதை கூட்டுவோம். கூட்டணும் அப்படின்னாக்கல 896. இப்போ அடிச்சுக்கலாம். 1 2 2 4 2 8 4 2 8 8 2 16. ஸோ இது 2 பெருக்க வேண்டியதான். 448 இன்ட்டு என்னது 43. ஸோ 8 24க்கு 4 மிச்சம் 2 3 12 14க்கு 4 மிச்சம் 1 3 12 13. சரிங்களா? அடுத்து 8 32 2 மிச்சம் 3 நன்னாங்க 16 19 மீதி 1 நன்னாங்க 16 17. அப்படின்னா 4 6 ஸோ 2 9 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிறது கூடுதல் 19,264 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரொசீஜர். இது வந்து என்னது ப்ரொசீஜர். இதுக்கான ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னு போட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா நம்மளால இந்த கணக்கு ஷார்ட்கட் சொல்ல முடியும். ஸோ என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும் 7 அப்படின்னு தெரியும். அப்போ ஆப்ஷன்ல எது 7ஆல் வகுப்படுதோ அதான் ஆன்சர்.
ஸோ ஆப்ஷன்ல எது 7ஆல் வகுப்படுதோ என்னது அதான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ப்ரொசீஜரும் தெரியும், ஷார்ட்கட்டும் தெரியும். சரிங்களா? ஸோ இது இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன். 300க்கும் 500க்கும் இடையே 11ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது நமக்கு பழைய பள்ளி புத்தகத்தில் இருக்கும். டிஎன்பிசி கொஸ்டின்ல அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ல அதுவும் ஒண்ணு. ஸோ அதை நீங்க கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணி பாருங்க. சரிங்களா? 11ஆல் வகுப்படுது அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன செய்யணும், ஆப்ஷன்ல 11ஆல் எது வகுப்படுதா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சார் இது கண்டுபிடிக்கிறது ஈஸியா அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வகுப்படும் தன்மை அப்படின்னு முன்னாடி பேசிக் நடத்திருக்கோம். இந்த 7ஆல் எப்படி வகுப்படும் அப்படின்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வகுப்படும் தன்மை அப்படின்னு நடத்திருக்கோம். தயவுசெய்து பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அடிப்படை சரியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கணிதம் ரொம்ப எளிமையா மாறிடும். ஸோ வாங்க நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவு எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கதவு எண்கள்ல செந்திலின் வீட்டுக்கு முன்னதாக உள்ள கதவு எண்களின் கூடுதலுக்கும் செந்திலின் வீட்டுக்கு பின்னதாக உள்ள கதவு எண்களின் கூடுதலுக்கும் சமமா இருக்கு அப்படின்னா செந்திலோட வீட்டு கதவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு டிஎன்பிசில கேட்கப்பட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது எப்படி ப்ரொசீஜரா போடுறது அப்படின்னு சொல்றேன், இல்ல எளிமையா எப்படி செய்யறது அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ 2 வகையிலும் நம்ம பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, செந்திலோட வீட்டு கதவு எண், சரியா, செந்தில் வீட்டு கதவு எண், வீட்டு கதவு எண் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். வீட்டு கதவு எண் நான் என்னன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? கதவு என்னன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு வீடு எந்த நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னாக்கல என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்கல, சரிங்களா, 1, சரியா, 2, 3 இது மாதிரி நம்பர் கொடுத்துட்டே போவாங்க. அப்படின்னா செந்தில் வீட்டுக்கு முன்னதாக அப்படின்னா இப்போ எக்ஸ்ல இருந்து 1 கழிச்சிருவோம். ஏன்னா அதான் முன்னதா இருக்கும். சரிங்களா? அப்ப அப்படின்னா இதுதான் ஒரு கூட்டுத்தொடர். இதான் என்னது, ஒரு கூட்டுத்தொடர். நம்ம ஒரு கூட்டுத்தொடரை உருவாக்கிட்டோம். இப்போ ஒரு கூட்டுத்தொடரை என்ன பண்றோம், நம்ம உருவாக்கிட்டோம். சரிங்களா? அடுத்து செந்திலின் வீட்டுக்கு பின்னதாக அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும், நம்ம 1 கூட்டணும். அடுத்து எக்ஸோட 2 கூட்டணும். அடுத்து எக்ஸோட 3 கூட்டணும். இப்படியே போயிட்டு அப்படின்னா கடைசியா என்ன நம்பர் கொடுப்போம், 49ன்னு கொடுப்போம். ஏன்னா 49 வரைக்கும் தான் நம்பர் கொடுக்குறாங்க, அதை தாண்டி அவங்க யாரும் நம்பர் கொடுக்கல. சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, இங்க லாஸ்ட் நம்பர் இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு. இப்படி இருந்தா அப்படின்னா நமக்கு முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்தா அது கூடுதல் கம்பெனியான ஃபார்முலா தெரியும். அது என்னது, n/2 l + a. ஆமாவா இல்லையா? சரி, இப்போ இங்கேயும் நான் மாத்தி எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த உறுப்பெல்லாம் நான் ஒரு முறை கூட்டிடுறேன். சரிங்களா? கூட்டிடவா அப்படின்னா என்ன கூட்டலாம் அப்படின்னா 1 + 2 + and so on 49 வரைக்கும் ஒரு முறை கூட்டிக்கிறேன். சரியா? ஏன்னா அந்த கதவு எண் நமக்கு தெரியாது இல்லையா? அடுத்து மைனஸ். சரிங்களா? அது 1 + 2 + 3 and so on x வரைக்கும் கூட்டிக்கிறேன். ஏன்னா எக்ஸ் தானே இருக்கு, அதோட தெரியாது. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா இந்த கூடுதல் நமக்கு என்னது கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து இப்ப இதுக்கும் ஃபார்முலா என்னதான், இது ஒரு கூட்டுத்தொடரா மாறிச்சு, இது என்னது ஒரு கூட்டுத்தொடரா மாறிச்சு. இதுலயும் ஃபர்ஸ்ட் உறுப்பு லாஸ்ட் உறுப்பு இருக்கு, இதுலயும் ஃபர்ஸ்ட் உறுப்பு இருக்கு லாஸ்ட் உறுப்பு இருக்கு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் உறுப்பு இருக்கு, லாஸ்ட் உறுப்பு என்னது இருக்கு. சரிங்களா? சரி, வாங்க நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுல எல் வந்து என்னது எக்ஸ், என் வந்து இது என்னன்னா இங்க x - 1 தான் வந்து என்னது n அப்படின்னா x - 1 தான் n / 2. எல்லும் என்னதான் x - 1 தான். ஏவோட வேல்யூ மட்டும் என்னது 1. சரிங்களா? அடுத்து இங்க அதே ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். ஃபார்முலா ஒரு முறை எழுதுவா இல்ல அப்படியே டைரக்டா போயிடலாம், டைரக்டா போயிடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இங்க கடைசி உறுப்பு என்னது 49, 49 உறுப்புகள் இருக்கு. 49 / என்னது 2. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்றேன். எல் என்னது 49 பிளஸ் என்னது 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் மறுபடியும் எக்ஸ் உறுப்பு தான், அப்போ எக்ஸ் பை என்னது 2. சரியா? எக்ஸ் பிளஸ் என்னது 1. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதே ஃபார்முலா என்ன பண்ணிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ வாங்க, இப்போ நம்ம இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ இது என்னவா மாறிடும், x - 1 எக்ஸ் மட்டும் கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னா இது என்ன ஆயிடும், x² - x / என்னது 2 மாறிடும் இந்த பக்கம். அடுத்து இது அப்படின்னா 49 × 50 / என்னது 2 மாறிடும். அடுத்து இது என்ன மாறிடும், x² + x / என்னது 2 மாறிடும். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறோம். கேன்சல் பண்ணிடலாம்.
இந்த பக்கம் எல்லாமே 2ஆ இருக்கு. ஸோ அந்த பக்கம் இந்த 2க்கு பதிலாக இந்த ஒரு 2 நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டுமா, அடுத்து வேற என்ன இருக்கு, இந்த மைனஸ் இங்க இருக்கிறதுனால உள்ள மல்டி பண்ணிக்கலாம். அப்படின்னா 49 × 50 சரிங்களா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் சரிங்களா. அடுத்து இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் என்னது எக்ஸ். இப்போ இந்த மைனஸ் எக்ஸுக்கும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு சரிங்களா. அடுத்து இந்த மைனஸ் நாம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படின்னா என்ன ஆயிடும், இங்க வரும்போது பிளஸ் மாறிடுமா. அப்படின்னா எங்க இருங்க, அப்படின்னா 2x² மாறிடும். ஈக்குவல் டு என்னது 49 × 50 டிவைட் பை, ஸோ இங்க இருக்கட்டும், இந்த x² மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 49 × 50 டிவைட் பை என்னது 2 சரிங்களா. ஸோ இங்க உங்களுக்கு இடம் தெரியுதா இல்லைன்னு தெரியல, என்ன கூட நான் தள்ளி எழுதிக்கிறேன். x² ஈக்குவல் டு 49 × 50 டிவைட் பை என்னது 2 சரிங்களா. இப்போ அடிச்சுக்கலாம், இல்ல பெருக்கிட்டு கூட அடிச்சுக்கலாம். 9 5 எவ்வளோ 45, மிச்சம் என்னது 4, 20 24, இப்போ 240 டிவைட் பை 2. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 1 2 2 4, அடுத்து 2 4 I2 10 அப்படின்னா 1225 x². நமக்கு x² வேணுமா, கிடையாது, x மட்டும் தான் வேணும். அப்ப இதுக்கு நம்ம ரூட் எடுத்துப்போம். 25 முடிஞ்சா கண்டிப்பா என்னது 5, 12 முடிஞ்சா 3. அப்போ செந்திலோட வீட்டு கதவு என்னது 35. அவ்வளவுதாங்க. இது ரொம்ப ரொம்ப எளிய முறை தான். இது உங்களுக்கு இது ப்ரொசீஜர். எளிமையான முறை என்ன அப்படின்னா ஷார்ட்கட் நான் சொல்றேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா. புரிஞ்சுதா? ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவுசெய்து செந்திலோட வீட்டு கதவு எண் 35 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இது இவ்வளோ போடுறது கஷ்டம்தான், அது எனக்கு நல்லாவே புரியும். நான் இருந்தாலும் ஷார்ட்கட் சொல்றேன், அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்க சரிங்களா. வாங்க ஷார்ட்கட்குள்ள போவோம். இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்கய்யா, எங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்லுங்க அப்படின்னா அதையும் நான் சொல்றேன் சரிங்களா. இப்போ 1 முதல் 49 வரை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சரியா. இப்போ இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னா இந்த 49 எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து என்னது 50 சரியா. இதை 2ஆல வகுத்துட்டு வர்ற ஆன்சருக்கு ரூட் எடுத்துருங்க. இப்போ 2ஆல வகுத்து அப்படின்னா என்னது 1225 கிடைக்கும். இதுக்கு அப்படியே டைரக்டா ரூட் எடுத்துடணும். ரூட் எடுத்தது 35. ஸோ ஆன்சர் என்னது 35. இங்க என்ன எண் கொடுக்குறாங்களோ அடுத்து என்ன செய்யணும், பெருக்கணும். ஒருவேளை 39 கொடுத்தா என்ன செய்யணும் 40 சரியா. அது மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அடுத்த எண்ணில் என்ன பண்ணு பெருக்கி அதை 2ஆல வகுத்து எடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா. ஸோ வாங்க நம்ம அடுத்த டைப் போவோம். அடுத்த டைப் பார்க்கணும், டைப் நம்பர் 6. ஒருவேளை டைரக்டா இது வந்து பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 5 டைப் நடத்திருக்கேன், கூடுதலே போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா. சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு எண் சரியா. முதல் உறுப்பு முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² / 2 + 3n/ 2 எனில் 17வது உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் நமக்கு டிஎன்பிசில கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் சரியா. இதுவும் என்னதான் டிஎன்பிசி கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ இங்க பாருங்க, இதுக்கான சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம எங்கேயாவது ஃபார்முலா படிச்சோம் அப்படின்னா தயவுசெய்து நம்ம ஃபார்முலாவே இது மாதிரி எங்கேயும் நம்ம படிக்கல. அப்போ இது போல ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க சரிங்களா. ஏதோ ஒரு ஃபார்முலா கூடுதலுக்கான ஃபார்முலாவில் அவங்க கொடுத்துட்டு அதுல 17வது உறுப்பு என்ன, 16வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. இப்போ இது கொடுத்தா நம்ம சிம்பிளா மாத்திக்கலாம். சம் ஆஃப் n ஈக்குவல் டு என்னது 5n² divided by 2 plus என்னது 3n divided by 2. இதுல காமனா என்ன இருக்கு, n இருக்கா, n-ம் 2-ம் வெளியே காமனா எடுத்துக்கலாம். அப்படின்னா என்னது 5n ஆயிடும் பிளஸ் என்னது 3 ஆயிடும். அவ்வளவுதாங்க சரியா. இப்போ இந்த 17வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்றதுனால இந்த n-க்கு பதிலா நம்ம என்னன்னா 17 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. 17 அப்ளை பண்றேன். இப்போ 17 டிவைட் என்னது 2 அப்படின்னா 5 × 17 பிளஸ் என்னது 3 சரிங்களா. இப்போ 17/2 இதை பெருக்கும் 50 85 85 பிளஸ் 3 எவ்வளோ 88 சரிங்களா. சரி இப்போ அடிச்சோம் அப்படின்னா 44 சரிங்களா. இப்போ 17 × 44 7 28 மிச்சம் 2 1 4 4 2 6 68. ஸோ 68 அப்படின்னா 8 இங்க அப்படின்னா 10 14 7 748. ஸோ 748 எஸ் 17. அதாவது முதல் 17 உறுப்புகளோட கூடுதல் வந்து எவ்வளோ
748. அப்ப 17ஆவது உறுப்பு 748 அப்படின்னா கிடையாது. இது வந்து என்னது கூடுதல். ஆனா அவங்க கேட்கிற கொஸ்டின் என்னது 17ஆவது உறுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ அடுத்து வேற என்ன செய்யணும் அப்படின்னா, சரிங்களா, இப்போ 17க்கு முன்னாடி என்னது 16. அப்ப 16 வரைக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா, அப்ப S16 அப்படின்னா 16 என்னது 2, அடுத்து 5 into 16 பிளஸ் என்னது 3. சரிங்களா, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டுபிடி சொல்லியா அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அடிச்சோம் அப்படின்னா 8 8 இது அப்படின்னா 83 83. அடுத்து 3 எவ்வளோ 24க்கு 4 மிச்சம் 2 8 8 64 66. ஸோ 16 உறுப்புடைய கூடுதல் எவ்வளோ 664. சரிங்களா, இப்போ 17ஆவது உறுப்பு தானே சார் கண்டுபிடிக்கும். நீங்க என்ன 17 உறுப்பு கூடுதல் கண்டுபிடிச்சிருக்கீங்க, 16 உறுப்பினோட கூடுதல் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த கூடுதல் இருந்து இந்த கூடுதலை கழிச்சிருங்க. 748 664. ஸோ அப்படின்னா 4 இங்க 14 அப்படின்னா 8. ஸோ அப்போ அந்த 17ஆவது உறுப்பு என்னது 84. அந்த 17ஆவது உறுப்பு என்னது 84. ஒருவேளை இது ஃபார்முலாவா உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கல அதுக்கு மாற்றா ஒண்ணு சொல்றேன், எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இப்போ 1 2 3 சரியா, இது ஒரு கூட்டுத்தொடரா ஆமாவா இல்லையா. இப்போ அதுல 3 உறுப்போட கூடுதல் என்னது, இப்போ 3 உறுப்பை கூட்டா எவ்வளோ 6ன்னு கிடைக்குதா. சரியா, ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு 3ஆவது உறுப்பு என்ன அப்படின்னு வேணும்னு சொல்றேன். சரியா, அப்ப என்ன செய்யலாம், இந்த உறுப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பை கூட்டிக்கலாமா, அப்ப கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 3 கிடைக்குது. அப்ப 6ல இருந்து 3 கழிச்சா என்னது 3. ஸோ அதான் ஆன்சர். புரிஞ்சுதா இல்லையா. சரிங்களா, ஒருவேளை புரியல அப்படின்னா இன்னொன்னு சொல்றேன். இப்போ 2 4 6 8 சரிங்களா, இந்த இந்த தொடர் வரிசையில 3ஆவது உறுப்பு என்னன்னு எனக்கு தெரியணும். சரியா, அதுக்கு என்ன செய்யணும், எல்லாத்தையும் முதல்ல கூட்டிப்போம். கூட்டினா எல்லாத்தையும் கூட்டினானது 10 20 20. சரிங்களா, அடுத்து 4 உறுப்புக்கு முன்னாடி 3 உறுப்பு இருக்கு, அந்த 3 உறுப்பை கூட்டுவோம். 10 12. இப்போ 20ல இருந்து 12 கழிச்சா எவ்வளோ 8. அந்த 4ஆவது உறுப்பு தான் 8. 4ஆவது உறுப்பு தான் என்னது 8. புரியுதுங்களா. சரிங்களா, ஸோ இது போல எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அந்த 17ஆவது உறுப்பு அப்படின்னு கேட்டா இந்த ஃபார்முலால 17 அப்ளை பண்ணிடுங்க, அதுக்கு முன்னாடி உறுப்பு அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை 20ஆவது உறுப்பு கேட்டா 20 19 அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிடணும். ஸோ இந்த டைப் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா, வாங்க நம்ம அடுத்த டைப் போவோம்.